வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, நாகர்கோயில் சாமித்தப்பில் உள்ள ஐயா வைகுந்தருடைய அந்த சன்னிதானத்தில் உள்ள இப்ப இருக்கிற சன்னிதானம் ஐயா பால பஞ்சாதிபதி அவர்கள். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம். நம்ம இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஐயாவடி, வைகுந்தர் போராட்டம், இதனோட எழுச்சி எல்லாம் தெரியும். எனக்கு சின்ன குறிப்பு எப்படின்னா, ஐயா வைகுந்தரோட அந்த தேவை இந்த சமூகத்துக்கு எங்க தேவைப்பட்டுச்சு, எங்க இருந்து இது ஆரம்பிக்குது, ஐயாவோட தேவை இந்த சமூகத்துல எங்க இருந்து வந்துச்சுங்க, இந்த சன்னிதானம் எப்படி உருவானுச்சு, இந்த வரலாறு எப்படி உருவாக்குறாங்க? அதாவது ஒரு சமுதாயத்துல பிரச்சனைகளும் தடைகளும் வருகிற பொழுதுதான் அந்த தடையை மாற்றுவதற்கு உரியவர்கள் தேவைப்படுகிறார்கள். புராண காலங்களில் இருந்து எடுத்தால் கூட அநீதி மேலோங்குகிற பொழுது நீதியை நிலைநாட்டுவதற்கு இறைவன் அவதாரம் எடுக்கிறான் என்பது ஒரு நம்பிக்கை. இல்லை, அதற்காக போராடுகிறவர்கள், காத்தவர்கள், அவர்கள் கடவுளாக மதிக்கப்படுகிறார்கள். வாழ்வாங்க வாழ்ந்தவர்கள் வானுரையில் தெய்வத்தில் தெய்வம் என்பது ஒன்று தனி, மனிதன் என்பது தனி, பிற உயிர்கள் தனியாக நாம் எடுக்க முடியாது. அப்ப மனிதனாக பரிணமித்திருக்கிற மனிதன் இருக்கக்கூடியத டாப் மோஸ்ட் இல்லையா, உச்சகட்டமான உயிர்கள். அப்ப அவனுக்கு அறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்கு, தேடல் இருக்கு, தனக்கு முந்தியது என்ன பிந்தியது என்ன எல்லா பற்றியும் சிந்திக்கிறான். சிந்திக்கிற பொழுது சிலது எட்டாத விஷயம் இல்லையா. நாம் எங்க போறோம்னு தெரியாது, எங்கோ போறோம், நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதும் தெரியாது. அப்போ இதை பற்றி சொல்லுகிற பொழுது சில விஷயங்கள் மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அது புராணங்கள், இதிகாசங்கள் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல சொல்லப்படுகிறது. இப்போ சாதித்தவர்களை, சாதனையாளர்களை பெருமைப்படுத்தி, அதிகப்படுத்தி, மிகப்படுத்தி சொல்லுவது. பிற்காலத்தில் உள்ள அரசர்களை பாடினார்களே, அந்த பாடல்களிலே போட்டி பாடுவதற்கென்று அவர்களுக்கு செலவிட்டார். அது ஒன்று உண்மை அல்ல, அது ஒரு இயல்பான விஷயம். சொல்லணும், ராஜாவான கண்டியம் போடணும். அது இப்பவும் இருக்க முதலமைச்சர் ட்ரோன் பறக்க அநியாயம் நடக்கு பார்க்கணும். நமக்கே கஷ்டம் இதா இருக்கு. நாளை இவங்களை பற்றி பேசுறது, இதுக்கு முன்பே பேசியது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பெருந்தலைவர் காமராஜரை போன்ற ஒரு சிலரை தவிர யாரையுமே இதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க இதெல்லாம் கேட்கல. அவங்க இந்த ஆடம்பரத்தை ஏதோ அந்த பிரிட்டிஷ்காரர் ஒரு ரூலிங் அவங்கள அந்த அடிப்படையில் அவர்கள் அனுபவித்தார்கள் ஒழிய அதற்கு மேல் பெருக்கு இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ராஜாக்களை விட அதிகமான வரவேற்போ, ஆர்ப்பாட்டமோ, ஆடம்பரமோ, ஜனநாயகத்தில் நாம் வாழுகிறோமா இந்த ஐயப்பாடை இழப்புகிற அளவுக்கு நடக்குது இல்லையா. அப்ப இதெல்லாம் காரணம் எப்படி இருந்தால் ராமனை, கண்ணனை அந்தந்த காலத்தை பற்றி சொல்லுகிற பொழுது எவ்வளவு கை விரிக்க முடிந்த அளவுக்கு அல்ல, அதற்கு வந்து விரித்து பேசுவார். அது இயல்பு. அது உண்மையை நாம் எடுத்துக் கொள்வதில்தான் பகுத்தறிவு. எதாக இருந்தால் யார் எதற்கு சொன்னாலும் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த பகுதியில வாழ்ந்த மக்களை மனு தர்மம் என்ற அதர்ம கோட்பாடை தர்ம கோட்பாடாக ஏற்றுக்கொண்ட மன்னர்கள் ஆண்டார்கள். திருவிதாங்கூர் அரசர்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள், அதுபோல நிறைய தான தர்மங்கள் செய்தவர்கள், எல்லாம் சரிதான். ஆனால் ஒரு ஏழைக்கு அவர்கள் தர்மம் செய்தார்களா என்றால் இல்லை. அதாவது நெய்யெளிய சோதித்தார்கள். அது ஊட்டுப்புறையிலே உள்ளே செல்லுகிற அந்த ஊட்டுப்புறை இருக்கிற அந்த தெருவுக்கு செல்கிற உரிமை கூட 80% இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு இல்லை. இங்கு வந்தேரிகளாக இருக்கிறவர்கள் சண்டச்சோறு போட்டார்கள், அவர்கள் சாப்பிட்டார்கள், எல்லாமே பேர் செய்தாங்க. நெய்யுடைய சோறு போட்டார்கள், பேர் பண்ணினார்களுடைய நெய்யை பார்த்ததில்லை சாதாரண சாமானியன். மாடு வளர்ப்பான், மாட்டோட பால் கறக்கிற வயது வருகிற பொழுது அதை கொண்டு போவார்கள். சாதாரண மக்களுக்கு இந்த உரிமை இல்லை. அதுபோல நல்ல வீடு வைத்தல், நல்ல தொழில்பதாக சேர்ந்து வாழ்வதெல்லாம் கூடாது. பிரித்து வைத்தார்கள். நல்ல வீடு, ஆரோக்கியமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. அப்ப ஏதோ அரசுக்கு பயந்து பதுங்கி வாழ வேண்டும். ஆனால் அரசாங்கத்திற்கான வருவாய் முழுக்க இந்த உழைக்கிற இந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டது. நைய புடைத்து வாங்கினார்கள். பிற்காலத்தில் பிரிட்டிஷாருடைய ஆட்சி வந்தது. பிரிட்டிஷாருடைய மேலாண்மைக்கு நிறைய பணம் செலவாக அதற்கென்று வரி போட்டிருக்கிறார். கோயிலுக்கு வரி, அரசனுக்கு வரி, ஆதிக்க செலுத்துவதற்கு வரி,
போருக்கு வரி, அதுபோல அந்த அடுத்தவங்க கப்பம் கட்டுவதற்கு வரி என்பது போல அவ்வளவு வரியும் யார் கொடுத்தார்கள்? இங்கிருந்த மேல்ஜாதி என்று சொல்லப்பட்ட, நாங்கள் தான் இறைவனுக்கு எதிரானவர்கள் சொல்லப்பட்ட யாருக்கும் வரி இல்லை. அப்ப வரி என்பதுதான் இந்த நாட்டுடைய வருமானம். இந்த திருவனந்தபுரம் இருக்கிற அனந்தபத்மா அவருடைய ஆலயத்துக்குள்ளே அவருடைய அடியிலே புதைக்கப்பட்டிருக்கிற திருப்பதியை விட அதிகமான செல்வம் இருக்கிறது என்று பேசுகிறோமே, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த சந்தம் கூட செல்லத்துக்கு போகுமா எனக்கு சந்தேகம் இருக்கிறது. எடை குறைந்து போவீங்க, எடை குறைஞ்சிடும், எடை குறையாது, இல்லாமலே போயிடும். அதுதான் சொல்றாங்க. அது அப்படி நிறுத்து போகும். ஒரு வேகம் இருந்தது, இப்ப அது வேகம் இருக்கிறதா, அங்கு என்ன நடக்கிறது பகிரங்கமாக பார்க்க விட்டுருக்கணும். அப்போது கூட நான் கேட்டேன், திறந்து காட்டுங்க, நாங்க பார்க்கணும். எங்களுக்குள்ள ஆவணம் அங்கே இருக்கும். அந்த கோயிலோ கோயில் சொத்தோ அந்த பணமோ நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி சம்பாதிப்பதிலே கொடுத்த அந்த கப்பம் தான். அல்லாம மேல்ஜாதிகள் நம்பி கொண்டிருக்கிற நம்புவதிலோ அவர்களை போன்ற யாரும் கொடுத்த எல்லாம் உழைக்கும் மக்கள். உழைக்கும் மக்கள் மட்டுமல்ல, அவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள், கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் இங்கிருந்த இயற்கை வைத்து வாழ்ந்தவர்கள், மரம் வருவார்கள், மீன் பிடிப்பார்கள், அவர்களுக்கு தான் வரி, விவசாயம் செய்வார்கள், அவர்கள் மார்புக்கு வரி. உலக வரலாற்றில் எங்கு நாம் பாட முடியாது. ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணுடைய அந்த பெண் தன்மை தாய்மை, தாய் கும்பிடக்கூடிய இடத்துல ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுகிற அந்த மார்பை மறைக்கிற அவகாசம் இல்லை. அதற்கு வரி நிறைய அநியாயம் நடந்தது. பணம் பறிப்பதை தவிர இந்த மக்களை, சாதாரண மக்களை, சாமானியர்களை, நாய் நரி பன்றி கூட போகிற இடத்திற்கு போகக்கூடாது என்றெல்லாம் பல கொடுமை. கொடுமை என்று சொன்னால் இது போன்ற ஒரு கொடுமையை உலகில் எங்கும் காண முடியாது. எதை வெட்டி போடுவான், கொண்டு போடுவான், அடிச்சு போடுவான், அந்த அளவு கொடுமை. இந்த அப்படி இல்லை. அவனை வைத்து நோக பறிப்பது, உதிரத்தை உறிஞ்சிக் கொள்வது, அந்த அளவுக்கு எல்லாம் சரி நியாயப்படுத்தப்பட்டது. அதுதான் விதி, அதுதான் இறையர் கோட்பாடு. என்ன காரணம்? இந்த மண்ணிலே பிராமணன் தான் உயர்ந்தவன், அவன் பிரம்மனுடைய முகத்தில் பிறந்தவன், அவனுக்கு தான் எல்லா உரிமை, அவனுக்காக படைக்கப்பட்டவர்கள் பிற இனத்தவர்கள். 4 வர்ணம் சொன்னால் அந்த 1வது வர்ணத்தை சார்ந்த அந்தணர்களுக்கு, அந்தணன் சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு பொருந்தாது. அந்த பிராமணர்களுக்கு வேலை செய்வதற்கும் அடிமைப்படுவதற்கும் அனைத்து அடங்கணும். படித்து பார்த்தா இது போன்ற ஒரு வாழ்க்கை முறை இருந்ததா? இதெல்லாம் மறந்துடுவாங்க பிள்ளைகளுக்கு. மறந்துதான் ஆட்சியாளர்களுக்கு நல்ல வசதியாக எந்த காலத்தும். அப்ப அது போன்ற வரலாறுகள் எழுதுவது பொய்யும் பிறகு இருக்கிற பொழுது அதையும் முழுமையா நம்ப முடியாது. ஆனால் உண்மையான வரலாறு அங்கங்கே சொல்லப்பட்டிருக்காரு. பார்வையாளர்கள் திப்பு சுல்தான் இங்கிருந்த வன்கொடுமைக்கு எதிராக பேசியிருக்கிறார். சமத்துவம் வேண்டும், பெண்களை உழவு இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவைப்பட்டால் நான் திருவிதாங்கூர் போர் செய்வேன் சொல்லுகிற அளவுக்கு அவர் உணர்ச்சிப்படுகிற அநியாயங்கள் நடந்திருக்கிறது. பல வெளிநாட்டு பார்வையாளர்கள் அந்த சைனாவிலிருந்து வந்த அந்த 1000 ஆண்டுக்கு வந்தவர்கள் முதல் இந்த நாட்டின் நிலைமைகள்லாம் எழுதுகிற பொழுது ஒரு காலத்துல இது நீதியின் பிறப்பிடமாக, தர்மத்தின் பிறப்பிடமாக இருந்திருக்கு. அவங்க எல்லாம் பெருமைப்பட்டார்கள். ஆனால் பிற்காலத்திலே இங்கே ஆரியர்கள் என்று வந்து ஏறினார்கள். அதுக்கு பிறகு ஜாதி வந்தது. அரசர்கள் எல்லாம் தங்களை தக்க வைத்துக் கொள்ள பிராமணன் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்களை உயர்ந்து கோயிலுக்கே சுற்றந்து எல்லாமே கோயில் தெய்வம், தெய்வத்துடைய பெயரால் சாதாரண தெய்வங்கள், உழைக்கிற சரித்திரிய நாராயணர்கள் நசுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அடக்கப்பட்டார்கள், அழிக்கவும் பட்டார்கள். கேட்க முடியாது. அதாவது தீண்டாமை என்பது அங்கே இருந்தது. அதற்கு அடிக்கணக்கு வைத்திருந்தன, அளவீடு வைத்திருந்தன. 12 முழம் தள்ளித்தான் என்னாக இருக்க வேண்டும், அநியாயம். அதுபோல அந்த திருவிதாங்கூர் ராஜ்யத்துக்குள்ளே காணக்கூடாது. மேற்காதிகாரம் போறான்னா தெரியாமக்கு நம்ம தலையை காட்டு அவனை கொண்டால் கூட அதுக்கு சட்டப்படி ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்.
அவன் பார்த்துட்டு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க, அளவு வச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, அதாவது திண்டத்தகாத ஜாதிக்காரன் தீண்டி விட்டால் குற்றம் பரவாயில்லை, பார்த்தாலே பாவம் சொன்னால் எவ்வளவு பெரிய பாவியர்கள் அதர்மத்தை தர்மம் என்று சொல்லி இந்த நாட்டில் ஆண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தார். இதயம் உள்ளவர்களுக்கு இரத்த நாளத்தில் ரத்தம் ஓடுகிற யாரும் அந்த வலியை உணராமல் இருக்க மாட்டார்கள். அதனால்தான் அதெல்லாம் மறைக்க பார்க்கிறார்கள். எனவே ஐயா வைகுண்டர் வந்தார். வந்து இந்த மக்களுக்கு சில அறியாமல் இருந்தது. எல்லாமே வரியா கொடுக்கும்போது என்ன வாழ்க்கை இருக்கு, மிச்சம் கொஞ்சம் இருந்தால் என்ன தண்ணியை வாங்கி அடிக்கணும், குளிக்கணும், மீன் சாப்பிடணும், கருவாடு சாப்பிடணும், இறைச்சி சாப்பிடணும், இந்த மாதிரி. அது அவ்வளவு அதுக்காக போக முடியாது. அதுக்காக இவர்களுக்கு உரிமை இல்லை. அப்ப என்ன செய்வோம், படிக்க முடியாம பள்ளிக்கூடம் போக முடியாது இல்லையா, நல்லா தங்க நகையே போடக்கூடாது. சேமிப்பு என்ன வரும், எவ்வளவு உழைத்தாலும் அது அவர்கள் கொண்டு போவார்கள். அப்படி கொண்டு போய்விட்ட பின்னால் இவர்களுடைய வாழ்க்கை ஏதோ கொஞ்சம் நன்மை இருப்பதும் அது மதுவுக்கு அடிமையாக, அறியாமைக்கு அடிமையாக, படிக்கணும்னு உங்களுக்கு தோணல, மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல். அப்படி இருந்தபோது இந்த பொருட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறிவு சொல்வதற்கு ஐயா அவதாரம் எடுத்தார். அவர் ஒரு சாதாரண பனை தொழில் செய்கிறவருடைய மகனாக பிறந்து, ஆனால் பனை தொழில் செய்தாலும் கல் இறக்கக்கூடாது, பதநீர் மட்டும்தான் இறக்கணும் என்று கட்டாயப்படுது. இனிப்பு கரும்பு கட்டி, அப்ப இனிப்பு எடுக்கலாம், அதை பயன்படுத்தலாம். மது கூடாது, மது குடிக்கவும் கூடாது, பிறருக்கு கொடுக்கவும் கூடாது. சமூக ஒழுக்கம் மதுவில் தான் கெட்டு போகிறது சொன்னார். நீங்க வேடிக்கை என்னன்னா, 4 வருஷமா இந்த முதல்வர் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு எனக்கு தெரியும், அவருடைய ஆட்சியில் இருக்கிற பல எல்லாரையும் தெரியும். ஆனால் நான் ஒரு நாள் வைகுண்டர் அவதார தினத்திலிருந்து மது விலக்கு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறேன். இந்த 4.5 வருடத்தில் இவர்கள் இதுவரை செய்யல. இப்போ ஒரு சபாநாயகர் சுயேட்சையாக நிற்க வேண்டிய சூழல் நான் தான் வேலை செய்தேன், வெற்றி பெற்றார். அதுபோல எல்லாரும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப எனக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்பு தெரியும், தேர்தல் முடிந்த பிறகு 4 வருடம் யாருக்கும் தெரிவதில்லை. அது ஒரு பெரிய சாபக்கேடு. அப்ப நான் கேட்கறது, வைகுண்டசாமி கல்லிறக்கிற சமுதாயம் தானான் பனையேறி கல்லிறக்கி என்றெல்லாம் அவமானப்படுத்தப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு சொன்னது கல் கூடாது, கல் போல் கருவை காணாது சாபம் என்று அவருக்கு அண்டி இருந்த மக்களுக்கு அறிவு சொன்னார். தினமும் குளிக்க சொன்னார். மாலையில ஒன்றாக இருந்து சென்னை பள்ளிக்கூடத்திலே எழுத்து அறிவை பெற சொன்னார். நம்ம எல்லாம் இவர்கள் கழிக்க காரணமே நாம் சுத்தமாக இல்லை, எனவே சுத்தமாக இருக்கணும். இப்ப அந்த பழைய அந்த கருத்துல இருந்து என்னமான புரட்சிகரமான கருத்துல என்ன வச்சு, கோயிலுக்கு போக கூடாது, அவன் அனுமதிக்க மாட்டான். ஏன் இந்த போனோம், கடவுளை நீ உன்னுடைய வடிவில் காணு, என்னை கையில செய்யறதுதான் கடவுள் அல்ல, இறைவன் படைத்த படைப்பு நீ கடவுள் தான், வடிவம் தான் என்று கண்ணாடியில் நீ ஒன்னை பார், இருந்து தியானம் பண்ணு, நினைத்துக்கொள், உன் வடிவத்திலே இறைவன் உனக்கு காட்சி கொடுப்பான்னு சொல்லி வைத்தார். ஏதாவது கோயில் சின்ன சின்ன கோயில் போனால் கூட 2 பேரும் அவங்களே நான் கடவுளுக்கு படைகள் எடுக்க பிராமணன் தான் படைத்தாங்க, அவர் ஏற்பாடுனா இந்த பிராமணருக்கு மொழியில கும்பிட்டா தான் கடவுள் ஏற்பாடுனா கடவுள் அல்ல, இது அறிவில்லாதவன் தான். ஆண்டவன் எல்லாம் அனைத்து அறிவான், உன் பாசம் தெரியும், உன் மனசுல இருக்கிறது தெரியும், அனைத்து தெரியும். ஏன் சமஸ்கிருதம் உன்னை ஏமாற்றி வைத்தது வேண்டாம். அவரவர்கள் தாய்மொழிகளே வணங்குங்கள் என்று இதே ஒரு பெரிய புரட்சி தானுங்க. அது ஆரம்பித்தார். அதுபோல ஆடை முண்டிகளை வேண்டியவர் முழு வேட்டி கட்ட சொன்னார். நீ உழைக்கிறாய், ஒரு அரைமுளம் துண்டு இந்த அரசு தந்ததில்லை. பிராமணனுக்கு கொடுத்தா பட்டு பீதாம்பரம், சாதாரண உழைக்கிற மக்களுக்கு உரிமை உடையவர்களுக்கு ஒரு நல்ல நாள் பொல்லாத நாள் என்ன மாநிலனாக நினைக்கலங்க. இங்க இருக்க அரசர்கள், அன்னைக்கு ஆண்ட அரசர்கள் அந்த அவர்களை ஆட்டி படைத்த மேல்வர்க்கத்தினர், பிராமின் அதை சார்ந்தவர்கள், உயர்ந்தாது என்று சொல்லிக் கொண்டிருந்த தாழ்ந்த எண்ணம் கொண்டவர்கள், அவர்கள் இவர்களை மதிக்கவும் இவர்களை மிருகங்களில் கீழாக நடந்தார். இவர்களை வேற வழி இல்லை, அரசுக்கு பயந்தார்கள், அரசனுடைய சட்டத்துக்கு கட்டுப்படணும், இவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இமயம் தோன்றுவதற்கு முன்னதாக கடல் கொண்ட தமிழகத்திலே வாழ்ந்தவர்கள்.
அங்கே 2 தமிழ்ச்சங்கம் இருந்தது. ஈசன் வந்தால் கூட அங்கே கேள்வி உண்டு இல்லையா? நெற்றிக்கண் உறவின் குற்றம் என்று சொன்ன அந்த தமிழ் மரபில் வந்தவர்களுக்கு அரசுக்கு கட்டுப்பட வேண்டும், ஆன்மீகத்துக்கு ஒரு எண்ணம், அதை காரியமா அவங்க கட்டுவாங்க. 2வது பிறரிடம் கை நீட்டி நிற்க மாட்டாங்க. இல்லைன்னா பனையில ஏறி நெஞ்சும் புண்ணாக உழைக்கிற ஆற்றல் இருக்குமா? ஒன்று அப்படி உழைக்கிறார்கள், இந்த மண்ணை பொன்னாக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய சேனை முதல் வாக்கியத்து சிவரை இவர்கள் உண்டான உண்டு. அனந்த பத்மநாபனுக்கு படைக்கிற படைகளுக்கான பொருள் இவர்கள் கொடுத்தாலும் உடைய ஒழிய பிராமணனோ நம்பூதிரியோ அவர்களுடைய வாயுரை சோற்று ஆண்டவனுக்கு படைக்கிற படைகளை கூட அவர்களால் உருவாக்க முடியாது. இவர்களை நம்பிக்கை உப்பு எடுத்துக்கிட்டுங்களா, இவர்கள் உருவாக்கினாலும் உப்பு போட்டு கஞ்சி வைக்க முடியும். எனவே அவ்வளவுக்கு இந்த மக்கள் இருந்தாலும் அறியாமையினால இவர் ஐயா கூப்பிட்டார் சொன்னார், அரசனுக்கு 6ல் ஒரு கடமை, அது வரி. நாம் ஆண்ட மண் இது. இந்த மண்ணில் அரசாங்கம் என்றால் உலகம் போற்றுகிற அரசாங்கத்தை நடத்தியது நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இன்று ஆரியர்கள் இங்கே வந்து அடிமைப்படுத்தி ஏமாற்றி நம்மை ஆளுகிறார்கள். அப்ப அவன் ஜாதி என்று பிரித்து வச்சிருப்பதனால நம்மை ஆளுகிறான். 18 ஜாதியாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோமானால் நாம் அனைவரும் ஒரே ஜாதி தான். எனவே அந்த 18 ஜாதி மக்களும் ஒரு கிணற்று நீர் முதல்ல ஒரு கிணறு வச்சார், சமத்துவ கிணறு, முத்திரை கிணறு. இது வந்து எல்லா ஜாதிக்காரும் குடிக்கணும். அன்னைக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு கிணறு, அதை மீறி இவர் சாதித்தார். அதுபோல சமபந்தி போஜனம், ஒருவன் தொட்டதான் ஒருவன் தங்க மாட்டான். கோயில் கட்டிச்சோறு கூட இவனுக்கு கிடையாது. அவங்க வெற்றி போடுவாங்க, கோயிலோட கட்டிச்சோரை 8 நாள் விட்டு போடுவாங்க. ஒரு ஏழை நாடாருக்கோ இல்லை ஒரு ஏழை இளவனுக்கோ ஒரு மீனவனுக்கோ கொடுக்க மாட்டான். இல்லை அப்ப அவர்களுக்கு இந்த பாடுன்னா அதுக்கு கீழே இருக்க சந்திரர்களுக்கு என்ன பாடுன்னு இருக்கும்? மிகப்பெரிய பாடு, பெரிய அநியாயம். அப்படி இருந்த காலத்துல ஐயா அவர்களே அழைத்தார், 18 ஜாதியும் ஒன்னா குடிங்க, 18 ஜாதியும் இங்க வந்து வழிபடுங்க, கூட்டு பிரார்த்தனை சேர்ந்து இவர்களை வழிபடுங்க. சிவன் தான் முதலாக மனிதன் தெய்வத்தை சொன்ன வார்த்தை, அதையே சொல்லுங்க. நம்ம நாட்டில் இருக்க அவ்வளவு தெய்வமாக மதிக்க காளி எல்லாம் மதிங்க. ஆனால் அந்த ஆரியர்கள் வைத்து உருவ வழிபாடு வேண்டாம். காளின்னா நாக்க நீட்டி இருக்கவள் அல்ல காளி, நம்முடைய தாய், நம்மை வளர்த்தவள். அவள் நம்மை போன்றுதான் இருப்பான். அதனால நம்மில் காணணும். புரியுதா உங்களுக்கு? அதை தெளிவாகவும் மனிதர் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். புத்தகங்கள் எதுவும் இருந்தாங்க ஐயா? அதுக்கான புத்தகங்கள் அவரு 52 2 புத்தகங்கள் இருந்தாரு. அவன் சீர்திருத்தம் வந்து நெறிமுறைகள் தனியா இருக்குது ஐயா. இல்லைன்னா எப்படி 10,000 கோயில் இருக்கு, நெறிமுறை எல்லாம் வருமா? அதெல்லாம் நிறைய 200 ஆண்டுகள் நாங்க தமிழால் வழிபாடு. அப்போ கல்யாணம் நடந்தா தமிழ்ல தான் நாங்க வழிபடுறோம். எங்களுக்கு சாதி நல்லா பிறக்குது, நிறைய பிள்ளைகள் பிறக்குது. ஏன்னா யாரும் எங்க வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள்னு சொல்லி தெய்வத்தை தேடுவாங்க, ஹாஸ்பிட்டல் தேட மாட்டாங்க. நவீன கருத்தறிதல் மையத்தை தேடி செய்ய வேண்டிய அளவுக்கு இல்லை. தமிழ்ல அவ்வளவு சக்தி இருக்கிறது, தமிழ்லே நடக்குது. அதுபோல எல்லா வழிபாடும் தமிழ். சாதிதான் வரணும், சாதி வரக்கூடாதுலாம் கிடையாது. எல்லா ஜாதிக்காரும் எங்களுக்கு கோயில் வச்சிருக்காங்க. கல்வித்து ஐயா வழியில நிறைய இருக்காங்க, அவங்களே பண்ணிவிட பாக்குறாங்க. நெல்லை பாளையங்கொண்ட பக்கம் இருக்கு, இங்க இருக்கு கல்வி, இங்கே பல ஊர்கள் இருக்கு. அதுபோல பிள்ளைமார்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்காங்க. மற்றபடி பிராமின்ஸ் எல்லாம் வருவாங்க, கும்பிடுவாங்க. ஆனா அவங்க தனியா ஐயாவுக்கு ஆலயம் வைத்து வழிபாடு நடத்தி நாங்க ஐயாவளின்னு சொல்லுகிறார்களா? ஆனால் அப்படி பெரிய அளவுக்கு இல்லை. ஆனா மற்ற எல்லா சமுதாயத்திலும் இருக்கு, மீனவர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இப்போ இப்படி இருந்த ஐயா ஜாதிகள்ட்டார்ல, ஆமா, அறிந்து கொண்ட சாதியும் அன்பு கொள்ளானால் பிரிந்து மிக போகாது. பெரியோரா நீங்க பெரியோரா வாழலாம், நீங்க அறிந்து நம்ம ஒண்ணு நீங்க உண்டான சாதி ஒதுங்கின போல வாழுங்க. நீ ஏற்றத்தாழ்வை கற்பிக்க அவன் கற்பிட்டான், அவன் லாபத்துக்கு கற்பிச்சான். அவங்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் வச்சு உங்களை 18 ஜாதியா பிரிச்சு ஒரு தாக்கல் இல்லாமல் தீண்டாமை உங்களுக்குள்ளே வைத்து நீ சண்டை போட்டு உங்களை அழிப்பதற்கு அவன் வழிகாட்டினான். பிரித்தாளுகிற அந்த சூழ்ச்சிக்கு வரைக்குள் உங்களை வீழ்த்தினான். எனவே நீங்க நீ பிரிந்து போகிற வாருங்க, அடுத்த ஏழான ஒன்று போடுவாருங்க. இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதனால அப்படி வந்ததுனால அரசனுக்கு பாதிச்சு. இவங்க எல்லாம் அரசன்கிட்ட போய் சொன்னாங்க, ஒரு சாமின்னு சொன்னார், பனியே ஆடுறான், 6 மாடு வளர்க்கிறான், ஏறு கட்டி உழுகிறான், எல்லாரும் போலதான் இருக்கான். அவன் சாமின்னு சொன்னா இந்த மக்கள் தான் பெரிய கூட்டமா இருக்கு,
அதனால நான் அவன் ஆளுநர் எல்லா ஜாதிக்காரனும் போறான். அதனால கேட்கணும். அது மட்டும் நம்ம ஆட்சியை மாறுங்கிறான். இந்த அநியாயமான மனிதர் ஆட்சியை மாற்றுவேன், மக்கள் ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லுகிறான். 200 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க 150 வருஷம் இல்ல பெரியாரு இல்ல நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த காலம் இல்லை, இதுக்கும் முந்தைய காலத்திலே வைகுண்டார். தமிழ்நாடு அல்ல இந்திய அளவுக்கு அந்த சீர்திருத்த ஒரு சமயத்தை உருவாக்கி கொண்டு வந்து மக்களை ஒருங்கிணைத்து ஜாதியத்திற்காக, சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக கார்ல் மார்க்ஸுடைய குரலுக்கு 18 ஆண்டுக்கு முன்னதாக அவனவன் தேடுவதில் அவனவன் தாண்டி எடுப்போம், எவனவனுக்கு பயப்படக்கூடாது, உழைக்கிறது நீ, உருவாக்குறது நீ, ஏன் அவனுக்கு பயப்படுகிறாய்? நீ உருவாக்குவது உண்டு உயிர் வாழ்கிறவன் தான் இந்த மேல் ஜாதி என்று குறையும். ஒன்றுக்கு அச்சப்படக்கூடாது. நீ வரியக்கூடிய அரசாங்கத்திற்கு, ஆனால் வாழ்வை கொடுக்காது. நீயாக மக்கள் கூட கொஞ்சம் பயப்பட்டாங்க, அவசரப்படுகிறான், குடும்பப்படுகிறான். அதுல இருந்து மீண்டு வந்தார். வருகிற பொழுது கூட அவன் எழுதி கேட்கிறான், தன்னுடைய சாதி தன்னோடு இருப்பதெல்லாம் இன்னொரு சாதி பிறகு வைத்து பாரு என்று கேட்டுட்டு இருந்தான். முடியாது, சாதி நீ வைத்தது, அதற்கு நான் கட்டுப்பட மாட்டேன், எல்லாரும் என்னோடு இருப்பாங்க. நீ என் ஜாதி தான் இருக்கல, எனக்கு எந்த ஒரு ஜாதி இல்லை, எல்லாம் என்னுடைய ஜாதி தான். அதனால எனக்கு இந்து முதல் யாரு இருக்கு ஜனங்களில சாதி எல்லாம் ஒன்று போல வருவார்கள். ராஜா பயந்துட்டேன், ஏன்னா இவ்வளவு ஜனங்கள் கூடுது, இவனை எழுதிட்டா 80% ஈழ ஒரு நாடாக தான் இருக்கான். அதுபோல் மீனவர்களை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா தாழ்த்தப்பட்டவங்க கூட இருக்கான். அப்போ ராஜாங்க நடத்த முடியாது. வெள்ளக்காரங்க ரயில் ஏதோ ஓடுது, அதனால விட்டு இருந்தான், ராஜா விட்டதே இருந்தான். அப்படி அதுபோல தோல்சியலை போராட்டம் நடக்கிற பொழுது சந்தைக்கு போன பெண்ணுடைய தோல்சியலை எடுத்தார்கள். தாலி அருந்து கிழவு அந்த தந்தை தாலி அறுத்தான் தந்தை கன்னியாகுமரி சந்தாவுக்கு யாரும் கூட இருந்தாரு. எல்லாரும் சென்று சண்டை அடிக்கின்ற ஒரு இடத்துல புதிய சண்டை வச்சார்கள். அந்த மேல்ஜாதிக்காரன் வரக்கூடாது, மேல்ஜாதிகளுக்கு பொருள் கொடுக்கக்கூடாது, மேல்ஜாதிக்காரனுக்கு வேலை செய்யக்கூடாது. அப்ப அவனுக்கு 5 வேலை ஒன்றும் இல்லாமாயிட்டு. அப்ப அவன் காம்ப்ரமைஸ் பேசினான். அவன் தலையில கட்டினா அவன் தலையில அவன் கட்டிட்டு போறான். அவன் ஜாமீன் முள்ள அவன் கொண்டுட்டு போறான். நம்ம யாரும் இருக்கக்கூடாதுன்னு இந்த வட்டாரத்தில் வாழ்ந்த மேல்ஜாதி என்று கருதி கொண்டு அதுவரை கொடுமை செய்தவர்கள் அடங்கி போனார்கள், ஒடுங்கி போனார்கள். அவர்களும் வைகுண்டரோடு இணைந்து போனார்கள். அதனால பெரிய போராட்டம் உயிரிழப்பு இல்லாம வெற்றி பெற்றோம். ஆமா, இந்த 200 ஆண்டுகளாகவே நாங்க தலையில கட்டுறோம். சிவகாங்கூர்ல இடுப்புக்கு மேல கட்டக்கூடாது, நாங்க தலையிலே கட்டுறோம். தோல்ல சீன போடக்கூடாது, நாங்க போடுறோம். ஐயாவிற்கான ஆண் வந்தால் தலையிலே கட்டி வரணும், பெண் வந்தால் தோட்டியில போட்டு வரணும். தோட்டியில போடுவதற்கு மறுப்பு இருந்தது. அதுபோல எல்லா ஜாதியும் ஒன்று போல வரணும். அப்படியே ஐயாவுடைய கோட்பாடு. நான் எனக்கு அன்னதானம், நீ அன்னதானம் கொடுது, கடவுளுக்கு படைக்காதே, படையல் தேவையில்லை, நான் தின்பதில்லை. இல்ல பசியோட இறைவன் அவனுக்கு கொடுக்க அந்த அறையோட எல்லாம் போடுறாங்க. எனக்கெல்லாம் இந்த டிவியில பார்ப்பேன், சங்கடமா இருக்கு. ஜாமீன் கண்டல் தியாட்டி கூட இது என்ன கோலமாக, இது என்ன கொடுமை, தாங்க முடியல. கடவுளை நம்புகிறேன், அவங்க கண்ணுல மண்ணெண்ணி போட்டுலாம் எண்ணத்தை போட்ட அது பெரிய சங்கடம். சொன்னா போடல, நாங்க ஜாமீன் என்ன இப்படி கும்பிடுறது, இப்படி சிவன் என்றால் எனக்கு தெய்வம் தானே, ராமன் அவனுக்கு கந்தல் எங்க எனக்கு சாமி இல்லவா, தமிழ் சாமி இல்லவா? ஊராரை பார்த்து சுட்ட பலம் வேணுமா, சுடாத பலம் வேணுமா, அவன் இங்கிலீஷ்ல கேட்டானா இல்ல சமஸ்கிருதத்தை கேட்டான்? தமிழ் தானே கேட்டிருக்க முடியும். அவருக்கு தமிழ் மட்டும்தானே தெரியும். கந்தனுக்கு அந்த கடவுளை ஒரு சிலையா வைத்து நான் வணங்குகிறது என்னத்தவனை என்னத்தையும் பதில் போட்டா இந்த சங்கடமா தான் இருக்கும். கொஞ்சம் மனசு வலிக்கும். இப்படி இருந்த இது வேண்டாம், நீ ஆகாரத்தை உண்டு எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து சாப்பிடுங்க. அதனால ஐயாவுடைய ஆலயங்கள்ல அன்னதானம் தான். இன்னைக்கு எல்லா கோயிலும் அன்னதானம் வைக்கான். ஆனா 200 ஆண்டுகளாக அன்னதானம் இல்லாத நாள் இல்லை, அன்னதானம் இல்லாத எங்களுடைய வழிபாடு இல்லை. இல்ல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அந்த உலகிற்கு நீ எப்படியாது நீ உள்ள வேண்டுமானால் ஒரு முடிவுனாவது ஒருவனுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடுகின்ற சாமி. சமத்துவம், தீண்டாமை போன்ற எல்லாத்தையும் எங்களுக்கு எதிராக அரசு என்பது இயல்பாக இருக்கணும். அறிவு அடக்குமுறை இருக்கக்கூடாது. ஆண்டான் அடிமை இல்லாத நிலை வேணும்னாரு. அதுதான் தர்மராஜ்யம், அதுதான் தெய்வீக ராஜ்யம். அதனால நீங்க ஏமாத்தாதுங்க. இப்படி இருந்த இந்த மக்கள் மீண்டும் வந்து உழைச்சி அவங்களே வந்து அந்த சமூக இழிவை நீக்கிட்டு விடுதலை பெற்று ஐயா வழியை பின்பற்றி வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல
ஒரு ஒரு நல்ல வளத்தோட வந்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப எப்படி இருக்காங்க? அதனாலதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல நாங்கள் தமிழகத்தோடு சேர்வதற்கு முன்னதாக இல்ல இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு நாடா ஒரு ஈழவன் ஒரு மீனவன் இங்கே எம்எல்ஏ ஆனதில்லை. அன்றைக்கு இருந்தது திருநாடு ஹவுஸ் அசம்பிளி, அது போன்றோட வர முடியாது. ஆனால் விடுதலை பெற்றோம், இந்த நாடாவை தவிர வேற யாரையும் எம்எல்ஏ வர முடியல. ஆமா, எம்பியா வர முடியல. ஏன் இவங்க எங்க போயிட்டாங்களா? அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அவர் உரிமை மறுக்கப்பட்டது. எந்த சூழ்நிலை கிடைத்தால் இவங்களே அவங்களுக்குன்னு ஒரு பதில் வரும்போது நாகர்கோவில் நகரசபையில எந்தைக்கும் ஒரு நாடாக நேசமுடைய நாடாக வருவது வரை ஒன்றா படித்தவர் வந்தாரு, அவர் சொன்னாரு, மக்கள் சொன்னாங்க. அதனால ஒண்ணு இதெல்லாம் வைகுண்டசாமி ஆரம்பித்து வைத்தது. அது போல மலையாள ஆதிக்கம் இருக்கக்கூடாது. நீ மலையாளியாகது, நீ மலையாளத்தை தமிழனே இழிவுபடுத்தாதே, அவனுக்கு நல்ல பாரம்பரியம் இருக்கிறது சொல்லிக் கொடுத்தாரு. தமிழ் வழி வழிபாடை கற்றுக் கொடுத்தாரு. நாங்க கன்னியாகுமரியில தமிழர்கள் இருந்த பகுதி தனியாக வேண்டும் என்ற கேள்வி பிறந்தது. அதற்கு ஒரு விடை காணுகிற அளவுக்கு உழைத்தது நம்ம மக்கள் எல்லாரும். அதை குறிப்பா தலைமை தாங்கி நேசம் அவர்கள் தான். என்ன பாருங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் பின்னால வந்து சேர்ந்தாங்க. உண்மையாக தமிழ்நாடு என்று சொல்வது எங்களாகலாம். கன்னியாகுமரி முதல் நம்முடைய தெற்கே தென்குமரி, வடக்கே வேங்கடம் ஆகிய தவிர இந்த காவிரி மண் மீட்கப்பட்டது எங்களாக. நாங்க மீட்டு பாண்டிச்சேரிய மாதிரி ஒரு தனிமா இல்ல மாத்திருந்தா அந்த பிரச்சனை இருக்காது. நாங்க தமிழகத்தோடு சேர்ந்தோம். காமராஜ் வந்த நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், நிறைந்தவர்கள் இருந்த மண்ணிலே நாங்கள் புனிதமாக சேர்ந்தோம். நாங்க சந்தோஷமா தான் 7 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி, மேலவை உறுப்பினரோடு தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. அது ஒரு சதுர இந்தி பாலை நிறம் இல்லை, நல்ல நிறம் 4 இருந்த இந்த நாஞ்சில் நாட்டை, இந்த மண்ணை நாங்கள் அப்படியே தமிழகத்திற்கு தாரை வார்த்தோம். ஆனால் தமிழகம் பாடு அவனுக்கு எல்லாம் பரிசு கொடுக்குங்க, அவனுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்தாங்க. போராடினானே, வெற்றி பெற்றானே, இந்த மண்ணை வீட்டு மண்ணில் நாங்களாம் மலையாளியா இருக்குங்க. நாங்க கேரளாவோட இருந்திருந்தால் நான் இங்கு மலையாளியா தான் இருப்பேன், நான் தமிழனாக இருக்க முடியாது. என்னுடைய மொழி காக்கப்பட்டதானால் என்னுடைய மண், என்னுடைய காலடி மண் சுதந்திரம் பெற்றதுதான். இது தமிழ் மண்ணாக மாறியதற்கு காரணம் மாஸ்டர் நேசமணி. சென்னையில மாஸ்டர் நேசமணிக்கு செல வச்சிருக்கணும். தமிழகத்தினுடைய தலைவெழுத்தை மாற்றியவன் இல்லையா? இன்னைக்கு திருவள்ளுவர் இருக்கிறானால் அந்த நிலத்தை மீட்டு கொடுத்தவன் தமிழன், குமரி தமிழன். மதிப்பில்லை. எத்தனை உயிர்களை இழந்துதான் நாங்க வந்தோம். எவ்வளவு அடிபட்டோம், எவ்வளவு துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம், துயரப்படுத்தினார்கள். அந்த கவர்மெண்ட் வீழ்ந்து போச்சு. இன்னைக்கு சாதாரண மக்கள் இன்னைக்கு கேரளத்தை எடுத்துக்கொண்டாலும் கன்னியாகுமரி எடுத்துக்கொண்டாலும் இந்த மண்ணின் மைந்தர்களாக வர முடியும். இவ்வளவு நேரம் வந்து ஐயாவளினா என்ன, ஐயாவளியோட அந்த நெறிமுறைகள் என்ன, எப்படி வந்தது, அந்த போராட்ட வரலாறு எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத வந்து யாரால ஒடுக்கப்பட்டாங்க, அந்த மக்கள் எங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத எவ்வளவு பேர் சொன்னாலும் அது சன்னிதானத்துல இருந்து இன்னைக்கு அதற்கு வந்து சாட்சியா இருந்து ஐயா சொன்னதை வந்து நம்ம பார்த்தோம். ஐயா வந்து ஒரு போராட்டத்தில் வரலாறு ஐயா வைகுந்தர் தோன்றி அது வந்து இன்னை வரைக்கும் கடத்தி அதை மனித சமூகத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஏற்றுக்கொண்டு வர அளவுக்கு மனிதர்களை ஒன்றிணைக்கிற, சமூக நல்லிணக்கத்தை ஒன்றிணைக்கிற அந்த நெறிமுறைகளை இன்றைய வரைக்கும் கடைபிடித்து எல்லா மக்களும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தா கூட அதை ஒருங்கிணைந்து சமூக நல்லிணக்கத்தோட வாழ்றதுக்கு வழிவகை செய்கிற இந்த ஐயாவளி சாமி தோப்புல உள்ள இந்த ஐயாவளி வரலாறு பற்றி ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இது மட்டும் இல்ல, இது பெரிய வரலாறு. ஐயா இந்த வரலாறு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்குது. இந்த வகையில வந்து ஐயா அவ்வளவு விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம்.